ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். புதுக்கோட்டை மாவட்டம் விற்பனைக்கோட்டை அகழ்வாய்வு பணியில் பண்டைய காலத்து சிறிய அளவு தங்க மூக்குத்தி மற்றும் ஆடை அணிவதற்காக பழங்காலத்து தமிழர்கள் பயன்படுத்திய எலும்பு முனை கருவி கண்டெடுப்பு. திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க கோரி தமிழகம் முழுவதும் பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் போராட்டம். பல இடங்களில் போலீசாருடன் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு. இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம், பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன், ஏபி முருகானந்தம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கைது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என இந்த வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொரப்பள்ளி உள்ளிட்ட பல கிராமங்களை ஓசூர் மாநகராட்சியுடன் இணைத்தால் பல ஏக்கர் விவசாய நிலம் பாழாகும் என்று கூறி மாவட்ட ஆட்சியர் கருத்து கேட்பு கூட்டத்தில் விவசாயிகள் எதிர்ப்பு. தமிழக அரசின் அவசர கால ஊர்திகளின் சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் சுமார் 30.29 கோடி ரூபாய் மதிப்பில் 147 அவசர கால ஊர்திகளின் சேவைகளை தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழக இணைய கல்விக் கழகம் சார்பில் உருவாக்கப்பட்ட கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்து சங்கத்தமிழ் நாள்காட்டியை வெளியிட்டார். நாளை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 1,10,128 ஆண்கள், 1,17,381 பெண்கள் மற்றும் 37 மூன்றாம் பாலினத்தவர் வாக்களிக்கின்றனர். இவர்கள் வாக்களிக்கும் வகையில் 53 இடங்களில் 237 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 8 முதல் 10 வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு மண்டல அலுவலர் வீதம் 24 மண்டல அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு GPS கருவி பொருந்திய வாகனம் கொடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC மருத்துவமனைக்கு தபால் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. மருத்துவமனை வளாகம் முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. நீலகிரி மாவட்டம் உதகை மலைவேடன் சமூக மக்களுக்கு பழங்குடியின ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி 8 நாட்களாக பன்னிமரம் பகுதியில் கூடாரம் அமைத்து போராடிய நிலையில் 9வது நாளான இன்று மக்கள் சாலை மறியல் போராட்டம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அரசின் நடவடிக்கை ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி. ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்யவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் பதிவிடுவது படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோவில் என்பதைப் போல இருக்கிறது என்று பாஜக MLA நயினார் நாகேந்திரன் விமர்சனம். மதுரையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பிப்ரவரி 3ஆம் தேதி அமைச்சர் மூர்த்தி தலைமையில் முன்னாள் முதல்வர் அண்ணா நினைவு நாள் பேரணி நடத்தப்பட்டது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. மெட்ரோ பணிகளுக்காக சென்னை மாதவரம் MM காலனியை 4 மாதங்களில் காலி செய்து கொடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டதை கண்டித்து மதுரையிலிருந்து பேருந்தில் வந்த பழைய பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்குள்ள அம்பேத்கர் சிலை முன்பு போராட்டம் நடத்திய 20 பேருக்கும் மேற்பட்டோர் கைது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் பங்கேற்க இருந்த நிகழ்ச்சி நடக்கும் இடத்தின் அருகிலேயே காலை நேரத்தில் மதுபானம் மற்றும் கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றதால் அதிர்ச்சி. திருப்பரங்குன்றம் மலையை மீட்க மதுரை ஜெய்ஹிந்த்புரம் பகுதியைச் சேர்ந்த பாஜக விளையாட்டு பிரிவு மாவட்ட தலைவர் நாராயணன் வேல்குத்தி பாத யாத்திரை. விசாரணை கைதிகளின் இரத்த சொந்தங்களின் இறப்புக்கு விடுப்பு வழங்குவது போல 11வது நாள் காரியத்திற்கும் சிறை நிர்வாகமே விடுப்பு வழங்குவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்காலைச் சேர்ந்த 8 மீனவர்களை மீட்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அவர்களது உறவினர்கள் போராட்டம். மீனவர்களை மீட்கவில்லை என்றால் குடும்பத்துடன் கடலில் இறங்கி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக உறவினர்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது பெங்களூருவில் இருந்து கடத்தி வந்த 8 லட்சம் ரூபாய் மதிப்புடைய குட்கா பறிமுதல். இது தொடர்பாக 5 பேர் கைது.
ஈரோட்டில் கூடுதல் நேரம் தேர்தல் பிரச்சாரம் செய்ததாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், வேட்பாளர் சீதாலட்சுமி, நவநீதன், துரைமுருகன் ஆகியோர் மீது பறக்கும் படை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் பாரதிய நியாய சட்டத்தின் 174வது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. தமிழக அரசால் ரேஷன் கடைகளில் விநியோகிக்கப்படும் இலவச அரிசியில் வண்டுகள் மற்றும் பூச்சிகள் இருப்பதாகவும், இந்த அரிசியை எப்படி சாப்பிடுவது என்றும் நெல்லை மாவட்டம் பத்தமடையைச் சேர்ந்த மாரியம்மாள் என்ற பெண் வெளியிட்ட வீடியோ இப்போது வேகமாக பரவி வருகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை கூடலூர் மசினகுடி சாலையில் சண்டையிட்ட 2 ஆண் யானைகளை சுற்றுலா பயணிகள் ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியுடன் கண்டு ரசித்தனர். மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம். திருவாரூரில் நடந்த போராட்டத்தில் அக்கா அக்கா என்னக்கா உங்க பட்ஜெட் என்ற நிதியமைச்சரை விமர்சித்து கண்டன முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் இதுவரை 54 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் 13 லட்சம் ரூபாய் விசாரணையில் இருக்கிறது. 9 வாக்கு மையங்கள் பதற்றமான மையங்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை வந்த 57 புகார்களில் அனைத்து புகார்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ராஜகோபால் சுன்காரா பேட்டி. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அப்பரக்குடி பகுதியில் பழங்குடியின ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி ஆதியன் பழங்குடியின மக்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பள்ளியின் முன்பு ஆர்ப்பாட்டம். மதுரையிலிருந்து போடிநாயக்கனூர் வரை தினசரி வந்து செல்லும் முன்பதிவு இல்லாத எக்ஸ்பிரஸ் ரயில் மற்றும் சென்னையில் இருந்து வாரத்திற்கு 3 நாள் போடிநாயக்கனூருக்கு செல்லும் அதிவிரைவு ரயில் ஆகிய இரண்டும் ஒரே நாளில் மின்சார ரயிலாக மாற்றப்பட்டு போக்குவரத்து தொடக்கம். இந்தியாவுக்கு எதிராக அர்பன் நக்சல்களைப் போல சிலர் பேசுகின்றனர். அவர்களுக்கு ஜனநாயகம் புரியாது, அதிகாரத்தை பரம்பரை சொத்து என நினைப்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்று மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தங்களை பக்குவம் அடைந்த தலைவர் என காட்டிக்கொள்ள வெளியுறவு கொள்கை குறித்து சிலர் பேசுகின்றனர் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் வெளியுறவு கொள்கை குறித்து பேச்சுக்கு பிரதமர் மோடி விமர்சனம். சில தலைவர்கள் சொகுசு வீடுகளில் வசிக்கவே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சிலர் ஏழை மக்களின் வீடுகளில் புகைப்படம் எடுப்பதை பொழுதுபோக்காக வைத்துள்ளனர். கள நிலவரத்தை புரிந்து கொண்டு களத்தில் வேலை செய்தவர்கள் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்துகின்றனர் என்று மக்களவையில் பிரதமர் மோடி ராகுல் காந்தி மீது மறைமுக தாக்கு. தூய்மை இந்தியா திட்டத்தை சிலர் கேலி செய்தனர். ஆனால் அந்த திட்டத்தில் சேகரித்த பழைய பொருட்களை விற்பனை செய்ததில் அரசுக்கு 2300 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது என்று மக்களவையில் பிரதமர் மோடி பெருமிதம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் போராடுவதற்கு உயர்நீதிமன்றம் கடைசி நேரத்தில் அனுமதி கொடுத்த நிலையில் சில மணி நேரத்திலேயே மதுரை பழங்கானத்தம் பகுதியில் ஆயிரக்கணக்கான இந்துக்கள் திரண்டனர். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பின்னரும் இந்து இயக்கங்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலரை வீடுகளை விட்டு வெளியேற விடாமல் தடுப்பது தமிழக அரசின் மதவாத போக்கை காட்டுவதாக தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கண்டனம். தமிழக ஆளுநர் தொடர்பான வழக்கில் ஆளுநர் எந்த அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறார் என்று பிப்ரவரி 6ஆம் தேதி தெரிவிக்க மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். சென்னை கோயம்பேட்டிலிருந்து கிண்டி செல்லும் மாநகர பேருந்தில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தை இயக்கியபடியே ஆபத்தான முறையில் ரீல்ஸ் எடுத்ததால் இடைநீக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை நடத்த சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் மாஜிஸ்ட்ரேட் அனுமதி. திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதைப் போல ஒரு மாயத்தோற்றம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை காரணமாக அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்கப்பட்டுள்ளது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் கருத்து. ஒவ்வொரு போராட்டத்திற்கும் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்பது ஜனநாயகத்திற்கு நல்லது அல்ல. அண்ணாவுக்கு மாலை அணிவிக்கலாம், என் அப்பன் முருகனுக்கு வழிபாடு நடத்தக்கூடாதா என்ற திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக மதுரையில் இந்து முன்னணி நடத்திய போராட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜா ஆவேசம். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் காவல் பேருந்து நிலையம் அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்ற 3 பேரை சோதனை செய்ததில் அவர்களிடமிருந்து 139 போதை மாத்திரைகள் மற்றும் 3 சிரஞ்சுகள் பறிமுதல். மாத்திரைகளை வைத்திருந்த சபரிநாதன், லட்சுமதி, சதீஷ் ஆகிய 3 கைது. ஈரோட்டில் இருந்து போதை மாத்திரைகள் வாங்கப்பட்டதாக விசாரணையில் தகவல்.
தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் இன்ஃபோசிஸ் நிறுவனம் இணைந்து ஸ்பிரிங்போர்ட் மேக்கர்ஸ் லேப் ஆன் வீல்ஸ் இனிஷியேட்டிவ் என்ற நிகழ்வை கோவை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் நடத்துகின்றனர். இதை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தொடங்கி வைத்தார். தொழிலதிபர் கௌதம் அதானியின் மகன் ஜீத் அதானிக்கும் திவா ஷாவுக்குமான திருமணம் February 7 நடக்கும் நிலையில் இதற்கு பிரபலங்கள் மட்டுமல்லாது மாற்றுத்திறனாளிகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தகவல். மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25% வரி விதிப்பு 30 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இரு நாடுகளின் தலைவர்களும் ட்ரம்புடன் மேற்கொண்ட தொலைபேசி உரையாடலில் எல்லை பிரச்சினை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதாக கூறியதை தொடர்ந்து ட்ரம்ப் தனது முடிவை நிறுத்தி வைத்ததாக தகவல். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு அந்நாட்டின் C-17 இராணுவ விமானம் இந்தியா புறப்பட்டதாக தகவல். இந்த விமானம் எப்போது இந்தியா வருகிறது என்பது தெரியவில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் February 7 வரை வறண்ட வானிலையே நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை 11 மணிக்கு பிரயாக்ராஜ் சென்று மகா கும்பமேளாவில் பங்கேற்கிறார். திரிவேணி சங்கமம் செல்லும் பிரதமர் அங்கு புனித நீராடி கங்கையை வழிபடுகிறார். இந்தியாவின் 4000 சதுர கிலோமீட்டர் எல்லையை சீன படைகள் ஆக்கிரமித்துள்ளன என்று இராணுவ தளபதியே கூறியுள்ளார் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசிய நிலையில் இதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுப்பு. இராணுவ தளபதி இரு தரப்பிலும் இருக்கும் ரோந்து பணிகள் குறித்த இடையூறுகளை மட்டுமே பேசினார் என்றும் ராகுல் காந்தி கூறியதை இராணுவ தளபதியே கூறவே இல்லை எனவும் ராஜ்நாத் சிங் மறுப்பு. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடிகளில் ஏதேனும் முறைகேடு நடந்தால் அதை கண்டறிய ஆம் ஆத்மி கட்சி தன்னார்வலர்களை குழுவை அமைத்துள்ளது. ஒரு டெஸ்ட் தொடரை இழந்தது ஒட்டுமொத்த அணியின் ஃபார்மை தீர்மானிக்காது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் எதிர்பார்த்த அளவு விளையாடவில்லை என்றாலும் நன்றாகவே விளையாடினோம் என இந்திய அணியின் துணை கேப்டன் சுப்மன் கில் கருத்து. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி February 16, 25 ஆகிய தேதிகளில் போராட்டம் நடக்கும் என அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. தமிழகத்திற்கு வராது என்று நம்பப்பட்ட GBS நோய் பாதித்து திருவள்ளூரைச் சேர்ந்த சிறுவன் உயிரிழந்த நிலையில் மகாராஷ்டிராவின் பூனே மாவட்டம் முழுவதும் GBS நோய் பரவி இருப்பதாக அதிர்ச்சி தகவல். இதனால் கொதிக்க வைத்த குடிநீர் மற்றும் சமைத்த உணவை மட்டுமே சாப்பிடும்படி பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். மெக்சிகோ மற்றும் கனடா நாடுகளின் மீதான கூடுதல் வரி விதிப்பு 1 மாதத்திற்கு பிறகு அமல்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை அடுத்து இந்திய பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 1.81%, நிஃப்டி 1.62% உயர்வு.